சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரோஹிணியோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வந்து முத்து வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டில் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் ஃப்ரெண்டு வந்து தெரிஞ்சவன் தான், அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து ரூமில் இருக்கும்போது அவங்க பிஏ வராங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த கிறிஷை வந்து தத்தெடுக்கிறதுக்காக ஜெர்மனிலேருந்து ஒரு ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து 25 lakhs மேலே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ அமௌண்ட் தராங்களா, அப்போ இதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிகிட்ட வந்து கேட்பாங்க. முத்துவை நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், அவன் வந்து மீனாவை சமாளிச்சுப்பான், நம்ம அவன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஹிணி வந்து அந்த பெய்யவே பிடிச்சி திட்டி விட்டுட்டு, உனக்கு இதே வேலை தானா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நடக்காது முத்து மீனா நம்ம 2 பேருமே வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற, பேசுகிறது நாள் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ரோஹிணி வந்து கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் அந்த பிரிண்ட் எடுக்க போன இடத்துல வந்து இந்த ஸ்டில்லை வந்து பார்த்துடுறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் என் தம்பியோட பொண்டாட்டி, இவள் பேர் கல்யாணி, இவள் பையன்தான் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. காரில் வரும்போது ஃபுல்லாமே அதே தான் அவர் யோசிச்சுக்கிட்டே வராரு. இன்னொரு பக்கம் மீனா வந்து டென்ஷனாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி. உனக்கு டைம் தந்ததெல்லாம் போகும், இதேன்னு தர முடியாது, நீனா வீட்டில் சொல்லணும், இல்லைன்னா நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.